ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அஞ்சல் துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது அஞ்சல் ஆயுடு காப்பீட்டு முகவர் இருக்க பாருங்கள், அதுக்கான வேலைக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி பத்திரிகை செய்தியில் உங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டங்களின் முகவர்களுக்கான நேர்காணல் வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடக்கிறது. புதுச்சேரி கோட்ட அஞ்சலகங்களின் முதுநிலை கண்காணிப்பாளர் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முடுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 to 19 வரைக்கும் உங்களுக்கான இன்று நடக்க போகுது. 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி நேரு வீதி அலுவலகங்களில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி 11 மணிக்கு செஞ்சி இருக்கு பாருங்கள் துணை அஞ்சலகம், அங்கே நடக்க போகுது. அதேமாரி மாலை 3 மணிக்கு திண்டிவனம் தலைமை அஞ்சலகத்தில் நடக்க போகுது. 19 காலை 11 மணிக்கு விழுப்புரம் தலைமை அஞ்சலகம் அங்கே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி, செஞ்சி, அதுக்கப்புறம் திண்டிவனம், விழுப்புரம் இந்த மாதிரி பிளேஸில் உங்களுக்கான இந்த அஞ்சல் முகவர் ஏஜெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான விருப்பம் இருக்கவங்க வயது, கல்வி தகுதி, முன்னனுபவம், இதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸு கொண்டு போயிட்டு டைரெக்டாக வர சொல்லியிருக்காங்க. அது கூடவே ஆதார் கார்டு, பேன் கார்டு கொண்டு போங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதர ஆயுள் காப்பீட்டு முகவர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சுய உதவி குழுவினர், முன்னாள் இராணுவத்தினர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், வேலை தேடும் சுய வேலைவாய்ப்பில் இருக்கும் இளைஞர்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் முகவர்களாக செயல்பட காப்பு வைப்பு தொகை 5000 ரூபாய் நீங்கள் செலுத்துகிற மாரி இருக்கும். அதேமாரி உரிமம் கட்டணம் 150 ரூபா நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு தற்காலிக உரிமம் உடனே வழங்கப்படும். இவ்வாறு பார்த்தா செய்திக்குள்ளே எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.